சூப்பராக இருக்குது. ஃபேமிலி எல்லோரும் நாங்கள் சேர்ந்து பார்த்தோம். நல்லாயிருக்கு, சூப்பர். ஸ்டண்ட் ஆக்ஷனாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பர், எல்லாமே சூப்பர். அதான் ஆக்ஷன் பிடிச்சவங்களுக்கு அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பிடிக்கும். காக்கா முட்டை விக்னேஷ் சூப்பராக பண்ணியிருக்கார். அவர் நல்லா நடிச்சிருக்கார், செம்மையாக நடிச்சு. அவர் போர்ஷன் அவர் செம்மையாக எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கார். இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஸ்டண்ட்டு தான், ஸ்டண்ட் ஆக்ஷன். எதனால் இந்த ஸ்டண்ட் ஆக்ஷன் பார்த்திங்கன்னா, அவங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குது, அதனால அந்த ஸ்டண்ட் வருது தவிர மற்றபடி சூப்பர். செகண்ட் ஆஃப் வந்து இமோஷ்னலாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு சார். ஃபைட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் ஃபஸ்ட்டு படம் நடித்த மாதிரியே தெரியல, எல்லாம் நல்லா இருக்குது. வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் சார். சாங்ஸு ஃபைட் தான் சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸும் நல்லா தான் இருந்துச்சு சார், எல்லாம் நல்லா இருந்துச்சு. இல்லை சார், அவர் ஃபஸ்ட்டு படம் நடிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. 2-3 படம் நடித்து அந்த இதுவுமே தான் தெரியுது எங்களுக்கு. வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது எல்லாமே. இல்லை சார், அதெல்லாம் இல்லை. அவர் ஃபஸ்ட்டு அவரை என்ட்ரன்ஸ் காட்டுறப்பே செம்மையாக இருந்துச்சு. அந்த மியூசிக்கோடு அவர் வரப்போ நல்லா தான் இருந்துச்சு, எல்லாம் சூப்பராக இருந்துச்சு சார் படம். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்குது. ஃபைட்டிங் சூப்பராக நடிச்சிருக்க அப்புறம் ஃபைட்டிங்லாம் நல்லா இருக்குதுங்க. ஃபேமிலி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க படம். சூப்பராக இருக்குது, ஆக்ஷன் நல்லா இருக்குது, டான்ஸு சூப்பராக நடிச்சிருக்காப்புல. ஃபஸ்ட்டு படம் மாரியே இல்லை, நல்ல டைலாக்கு, எமோஷ்னல் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்கலாம். இது வச்சு ஒரு தப்பான இதுவெல்லாம் இல்லை, ஒரு நல்ல படமாக தான் இருக்குது. மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள், நல்லா எடுத்திருக்காப்புல. ஃபஸ்ட்டு படம் மாரியே தெரியல, நல்லா நடிச்சிருக்காப்புல. அவங்க அப்பா பேரை நல்லா காப்பாற்றுவார்ப்புல. எனக்கு என்னமோ விஜய் சேதுபதி சாரை செகண்டாக பார்த்த மாரி இருந்தது ஆக்ஷனில். ஃபீனிக்ஸ் படம் சூப்பராக இருக்குது பிரதர், நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அவரோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது சார். சூர்யாவோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவரோட அண்ணன் நடிச்சிருக்க விக்னேஷ், அவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவங்க அம்மாவும் நடிச்சிருக்காங்க, ப்ளஸ் வரலட்சுமி, சரத்குமார், சம்பத், இவங்க எல்லாருமே அவங்க வேலையை சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் மேலே வர்றது, மேலே வரவங்களுக்கு பிடிக்கல, அவங்க மட்டும்தான் ஜெயிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதை உடைக்கிற படம் தான் இந்த படம். கண்டிப்பாக அதாவது அனல் அரசு மாஸ்டர் இருக்கிற காரணத்தினால ஆக்ஷன் ஹீரோவாக வர்றதுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு நிறைய அவங்க மெனக்கட்டுருக்காங்க, நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, அதை பேஸ் பண்ணி தானே இருக்குது. இல்லை, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான கதை தான் செகண்ட் ஹாஃபோட கண்டினியூஷன். ஃபஸ்ட்டு எதுக்கு அவன் அடிக்கிறான் அதோட ரிலேட்டட் தான் வந்து செகண்ட் ஹாஃபுக்கான காமிக்கிறாங்க. அதனால் ஃபேமிலி போர்ஷன் சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த ஃபேமிலி போர்ஷனுக்கு பேஸ் பண்ணின்றதுனால தான் ஃபஸ்ட் ஹாஃபே வருது. அதனால தான் இந்த கதை. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம் பிரதர், சண்டை படமாக பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான், சிம்பிள். நல்லா இருக்குது ப்ரோ. சூர்யாவை வந்து வரவேற்கலாம், நல்லா பண்ணியிருக்கா. அப்படி அனல் அரசு மாஸ்டரு நல்லா அப்படியே அப்பா போல் வந்திருக்கா. அப்படி நல்லா இருக்குது படம். இனி அடுத்தடுத்த படம் நல்லபடியாக பண்ணலாம், நல்லாயிருக்கும். மியூசிக் நல்லா இருக்குது. ஃபைட்டு அதோட நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மாறி இருக்கார், நல்லா வருவார் அடுத்தடுத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாமே ஃபைட் எயிட்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வயசு பயல்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதை நல்லா இருக்கும். ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு படம் மாதிரி நல்லா தான் இருக்குது, ஃபேமிலியோடு பார்க்கலாம். பழைய ஆர்டிஸ்ட் அவங்க அப்பாவோட இது வந்து அப்படியே வருது, அவ்வளோதான். சூர்யா அவங்க நடிச்சிருக்காரு, ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. ஆக்டிங்கில் அவர் நல்லா பண்ணியிருக்காங்க, மாஸாக இருக்குது. ஒரு மாஸ் ஹீரோவுக்கு எவ்வளோ எஃபெக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு அவர் நடிச்சிருக்காரு. அது படத்தில் ஸ்க்ரீனில் நிறையா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அது அடுத்த லெவலில் சொல்லணுன்னா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கர மாஸாக இருந்தது. ஒளிப்பதிவு ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருந்தது, ஒரு ரியல் ஃபீல் கொடுத்தது எல்லாமே. இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு டான்ஸ் ஒன்று இருந்தது. ஆக்சுவலாக புதுப்பேட்டை தனுஷ் பண்ணுவார்ல, அந்த ரேஞ்சுக்கு இருந்தது எல்லாமே. எல்லா ஆடியன்ஸும் இந்த படம் பார்க்கலாம், நல்லா இருந்தது படம். என்கேஜிங்காக இருந்தது ஒரு 2 hours. நல்ல படம். ஃபீனிக்ஸ்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சூர்யா வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். காலேஜ்லேருந்து எனக்கு அவனை தெரியும். ஸோ பயங்கர ஹாப்பி. ஃபஸ்ட் படத்தில் ஸ்டன்ஸ் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்கும் போது வெரி ஹாப்பி. கண்டிப்பாக அடுத்தடுத்து கண்டிப்பாக க்ரோத் ஆகும். இல்லை பிரதர், இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் நாட் பேட். நீங்கள் ரிவ்யூ எடுக்கும் போது தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு. ஸோ ஸ்டார்டிங்க்கு இது கண்டிப்பாக ஓகே. படம் பார்த்தவங்க ஃபஸ்ட்டு இதானே ஸ்டார்ட்டு. ஸோ இங்கேருந்து அப்படியே கண்டிப்பாக பில்ட் ஆகி போகும்.
இல்லை நான் அவனோட இருந்துட்டேன் சூர்யாவோட. ஸோ நான் இன்னும் படம் பார்க்கல, அவங்க கூட நின்று பார்த்தது தான். உண்மையாலுமே ஃபஸ்ட் டைம் மாதிரி தெரியல. ஏன்னா சூர்யா ஃபஸ்ட்டு என்ன வெயிட்டில் இருந்தால் அப்புறம் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணி இந்த படத்துக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கிறது எனக்கு கூடவே இருந்த ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு தெரியும். அதனால் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கேன் அவனுக்கு. தேங்க்யூ.